சக்தி. உயிரும் ஆன்மாவும் உயிரும் ஆன்மாவும் சேர்ந்த உடல் என ஒன்று இருந்தால்தான் உலகத்தின் வாழ்க்கை என்ற விளையாட்டை விளையாட முடியும். நல்ல உள்ளமும் நல்ல செயலும் இருந்தால் சீக்கிரம் என்னை அடையலாம். பந்தம், பாசம், பற்று ஆகியவற்றை துறந்துவிட வேண்டும். மனத்தை திறந்துவிட வேண்டும். சுவர், வாசல், கதவு என்பன ஒரு வீட்டிற்கு பாதுகாப்பாக அமைவது போல உங்கள் வாழ்க்கைக்கு ஆன்மீகம்தான் பாதுகாப்பாக அமையும். விதை, வேர், கிளை என்னும் சிலவற்றின் மூலம் தாவர இனம் வளர்ச்சி அடைகிறது. அதுபோல மனிதன் ஆன்மா என்ற ஒன்றின் மூலம்தான் வளர்ச்சி அடைய முடியும். சேறு மட்டும் சோறாக மாறிவிடாது. சேற்றை குழைக்க வேண்டும், அதில் விதைக்க வேண்டும், பயிர் செய்ய வேண்டும். விளைந்த பிறகு அரிசியாக்க வேண்டும். அரிசியில் தண்ணீர் ஊற்றி வேக வைக்க வேண்டும். அது பக்குவமாக வெந்தால்தான் சோறு ஆகும். அதுபோல ஆன்மீகத்தில் தர்மம், தொண்டு, தியானம், வழிபாடு செய்தால்தான் ஆன்மீக பயனை அடைய முடியும். ஆன்மீகம் என்னும் கனி கனிந்து வருகிற காலத்தில் சலிப்பும் சோர்வும் ஏற்பட்டு என் அருளை இழந்து விடாதே. ஒரு கட்டிடம் எவ்வளவு உயர்ந்து இருந்தாலும் அடித்தளம் வலுவாக இருந்தால்தான் அது உறுதியோடு நிலைத்து நிற்கும். அதுபோல இன்றைய நிலையில் ஆன்மீகம் வலுவாக நிலைத்து நிற்க வேண்டுமானால் அடிமட்டத்தில் இருப்பவனை ஆன்மீகத்தின் பக்கம் கொண்டு வர வேண்டும். அதற்காகவே பாமர மக்களையும் ஏழை எளிய மக்களையும் அழைத்து கொண்டு வருமாறு சொல்கிறேன். அன்னையின் அருள்வாக்கு. என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும். அன்னையின் அருள்வாக்கு. ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓம் சக்தி.